வணக்கம் அணிந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூனின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து வேட்டை. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் 10 இந்திய மீனவர்கள் யாழ் பருத்தித்துறையில் கைது. திருகோணமலை நிலாவளி கடற்கரையில் கரையொதுங்கிய சடலத்தை அடையாளப்படுத்த கால அவகாசம். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதமிருந்த கைதியை நீதிமன்ற விசாரணைகளுக்கு ஆஜராகுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சிறைச்சாலைகள் தலைமையகத்தால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கைதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அவர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்கவில்லை என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தினிய குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக குறித்த கைதி கடந்த 2 நாட்களாக யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் தொடர்பில் சட்டம் ஒழுங்கு அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட குறித்த கைதி கொழும்பு மேகசின் சிறைச்சாலைக்கு நேற்றிரவு மாற்றப்பட்டதாகவும் துஷார உப்புல் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதியொருவரை கடந்த 2 நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார். ஆச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த குறித்த கைதி கடந்த 2009ஆம் ஆண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். எனினும் குறித்த நபர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படாமையால் தொடர்ந்தும் வழக்கு தவணையிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் 10 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் பருத்தித்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் 10 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளார். கரையோர பாதுகாப்பு பிரிவினருடன் கடற்படையினரும் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது நேற்றிரவு இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களின் டாலர் படகொன்றும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளின் நிமித்தம் கடற்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று வவுனியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காணாமல் போனோரை கண்டறியும் குழுவினரால் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், காணாமல் போனோர் தொடர்பில் உரிய பதில் அரசியல், கைதிகளின் விடுதலை, காணிகளை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்குமாறு வலியுறுத்தும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழு, நவசம சமாஜ கட்சி, அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான அமைப்பு, புதிய மார்க்சிச லெனின் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றின் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். வவுனியா பஸ் நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட பேரணி வைரவ புளியங்குரம் வரை பயணித்தது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை அரசு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் நடைபெறும் இந்த கையெழுத்து வேட்டை யாழ் மாவட்ட சர்வமத குழு ஏற்பாடு செய்திருந்தது. யாழ்ப்பாணத்தின் நல்லூர், நல்லை ஆதீனம், யாழ் பிரதான வீதியில் உள்ள புனித யாகப்பர் தேவாலயம் மற்றும் பள்ளிவாசலில் போன்ற இடங்களிலும் இந்த கையெழுத்து வேட்டை இடம்பெற்று வருகின்றது. இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் மிகுந்த ஆர்வத்துடன் தமது கையெழுத்தினை இட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை நிலாவளி கடற்கரையில் கரையொதுங்கிய சடலத்தை அடையாளம் காண்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 20ஆம் தேதிக்குள் குறித்த சடலத்தை அடையாளப்படுத்தக்கூடிய யாராவது இருப்பின் நிலாவளி போலீசாரை அணுகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நிலாவளி கடற்கரையில் கடந்த 5ஆம் தேதி மாலை ஆணொருவரின் சடலம் கரையொதுங்கியது. குறித்த சடலம் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து இந்திய பிரஜை ஒருவரின் அடையாள அட்டையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மேலும் குறித்த சடலத்தின் ஆடைப்பையிலிருந்து இந்திய முத்திரை பொறிக்கப்பட்ட பாக்கு பாக்கெட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. குறித்த சடலத்தின் வலது கையில் 3 உருவங்கள் பச்சை குத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சடலத்தின் வலது கையில் வளையங்களும் காணப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் திருகோணமலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் தொடர்பான தகவல்கள் இந்திய துணை தூதரகத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நிலாவளி போலீசார் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் மழையுடனான காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது.
அம்பாறையில் தொடரும் மழை காரணமாக போக்குவரத்தில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தொடரும் மழையினால் பயிற்சியை மேற்கொள்வதில் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை புத்தளத்தில் மழை ஓய்ந்துள்ள போதிலும் வீடுகளில் வெள்ளம் தங்கி நிற்கின்றமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகியது. சீரற்ற காலநிலை காரணமாக கட்டைக்காடு உள்ளிட்ட புத்தளம் நகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் தங்களின் உறவினர்கள் வீடுகளில் தங்கி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். பண்டாரவளி நகரில் இன்று காலை பனியுடனான காலநிலை நிலவியது. இதன் காரணமாக பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் இந்த பகுதியில் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பதுளை மாவட்டத்தில் தொடரும் சீரற்ற காலநிலையால் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் உள்ளதாக பதுளை இடர் முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. குறித்த பகுதியில் போஞ்சி பயிற்சிகை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். போஞ்சி பயிற்சிகை மஞ்சள் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பல்வேறு இடர்களை எதிர்நோக்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விழிப்புணர்வு திட்டம் இன்று புலனறுவை மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஊடக வலையமைப்பு, இலங்கை போலீசாருடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த விழிப்புணர்வு திட்டத்துடன் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சம் இணைந்துள்ளது. புலனறுவை கதிரவெல்ல பஸ் திரைப்படத்தில் இன்று காலை ஒன்றிணைந்து மகளிர் அரணை உருவாக்குவோம் எனும் துணிப்பொருளில் மகளிர் அரண் செயற்திட்டம் ஆரம்பமாகியது. பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இந்த செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகின் அசைவை உடலில் சுமந்து படைக்கும் குருநாகல் நகரில் இன்று காலை 9 மணிக்கு மகளிர் அரண் செயற்திட்டம் ஆரம்பமாகியது. இதில் அதிகளவான பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. பெண்களின் சமத்துவத்தை பிரதிபலிக்கும் பட்டிகள் அணிவிக்கப்பட்டு மகளிர் அரண் உருவாக்கப்பட்டது. மக்களின் அடிப்படை வாழ்வியலில் போக்குவரத்து அளப்பரிய பங்காற்றி வருகின்றது. எனினும் இலங்கையில் அடிப்படை போக்குவரத்து வசதிகள் கூட சீரின்றி இருப்பது வேதனைக்குரியதே. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகர் பகுதியில் காணப்படும் பிரதான வீதியே இது. இந்த வீதியினை களுவாஞ்சிக்குடி பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் தினம்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த வீதியின் நிலை நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காணப்படும் இந்த வீதியில் மழைநீர் தேங்கி நிற்பதனால் பாடசாலை செல்லும் மாணவர்கள், தொழிலின் நிமித்தம் பயணிப்போர் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் தினம்தோறும் பயணிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சரியா கஷ்டமா இருக்கு. எங்களை பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுலாம் சரியா கஷ்டப்படுறாங்க. பின்னுக்கு ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு கூட போக இல்லாம இருக்கு. நிறைய தண்ணி போடுறதால எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. இந்த பாதையை கொஞ்சம் புனரமைச்சு தந்தா எங்களுக்கு லேசா இருக்கும். காஞ்சிக்குடி மணல் வீதி என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாதை. இந்த பாதை மூலமாகத்தான் இந்த படுவாங்கரை என்று சொல்லப்படும் வயல் நிலங்களுக்கு செல்லும் பிரயாணிகள், வாகனங்கள், நெல், உழவு இயந்திரங்கள் போக வேண்டிய முக்கியமான பாதை. இந்த பாதை சீரழிந்து கிடக்கின்றது. வாகனங்கள் இந்த வீதியினூடாக பயணிப்பதில் சிக்கல் தன்மைகளை எதிர்நோக்குவதுடன் விபத்துகளும் சம்பவிப்பதாக வாகன சாரதிகள் தெரிவிக்கின்றனர். வாகனங்கள் செல்ல முடியாது, ஸ்கூலுக்கு செல்ல முடியாது, ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியாத, வாகனங்களில் பயணிக்க முடியாத அளவுக்கு இந்த வீதி இருக்கின்றது. வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் பராமரிக்கப்படும் இந்த வீதியினை புனரமைக்குமாறு கிராம மக்களினால் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் உரிய அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்த பாதையால போற விடிய கஷ்டமா இருக்கு. இந்த வெள்ளம் அதுகளால தண்ணி ஊர் தண்ணி எல்லாம் இதெல்லாம் போகுது. இது கவனிப்பாரற்ற நிலையில இருக்குது.
யாராவது இதை பொறுப்பு நின்று இதை வடிவா வந்து செஞ்சு தரணும் எங்களுக்கு. இந்த வீதியை அரசியல்வாதிகள், அதிகாரிகள் என பல தரப்பினரும் பயன்படுத்துகின்ற போதிலும் இந்த பாதை தொடர்பில் உரிய தரப்பினர் பாராமுகமாக இருப்பது ஏனென மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போன இந்த மாகாண சபை உறுப்பினர்மார், எம்பிமார், இந்த அதிகாரிமார் எத்தனையோ பேர் வராங்க போறாங்க, எல்லாரும் பயணம் செய்யறாங்க. ஆனா எல்லாரும் பார்த்துட்டு தான் போறாங்களே தவிர இந்த ரோட்டை யாரும் திருத்தி தரதாக முயற்சி பண்ணல. இதில் பாடசாலை மாணவர்கள், ஏனைய வாகனங்கள், விவசாயம் செய்கிற இயந்திரங்கள், பாரிய இயந்திரம் கூட இந்த இதால போகுது. போலீசார்களும் கூட இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும், மணித்தியாளர் செய்தி 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.